தன்னுடைய குடும்பத்திற்காக அத்துணை நல்லதுகளையும் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கினிய கும்பராசி நேயர்களே, இந்த 2025 வருடம் நிகழவிருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரி மாற்றம் நிகழப் போகிறது? 7.5 சனி ஓடிட்டு இருக்கு, பாதச்சனி, ராகு வேற தலைக்கு மேல வருதுன்றாங்க. ஏதாவது ஆகுமா ஆகாதா, எப்படி இருக்க போகுது, சரியாயிடுவேனா, என்ன சொல்றீங்க வித்யா அப்படின்னு கேட்கறதுனா வந்திருக்கீங்க. கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது கிடைக்க போகிறது. ஃபாரின்ல இருக்க போறீங்க, இல்லை இங்கே வர போறீங்க, வீட்டில் வந்து குடும்பத்தை பார்த்துட்டு போக போறீங்க, இல்லை குடும்பத்தை கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் வச்சுக்க போறீங்க. நீங்கள் ஃபாரின்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் அங்கே வச்சுக்க போறீங்க, இல்லை அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு இங்கே வந்துட்டு போக போறீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். 7ஆம் இடத்தில் கேது, துணை அல்லது துணைவியாரோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் கும்பராசிக்காரங்க மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவரோட உடலில், நீங்கள் கணவராக இருந்தால் உங்களுடைய மனைவியோட உடலில் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. ஒரு மாதிரியான மென்டல் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு தலைக்கு மேலே உட்காந்து. ஆனால் குரு தன்னுடைய 9ஆம் விசேஷ பார்வையால் உங்களை பார்க்கறனால ஒன்றும் பெருசான பாதிப்பெல்லாம் கிரியேட் ஆக போகிறதில்ல. கும்பராசி இயல்பா எப்படி தெரியுமா, என்னுடைய மச்சாவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வீட்டுக்காரு அடிபட்டுருக்காரா, நான் போய் பார்க்கணும், ஐயோ பாவம் அவங்க சரியாயிடுமேன்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. வெளியில் தெரியவே தெரியாது. மற்றவர்களுக்காகவே வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க கவலையும் சேர்த்து தாங்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வளர்ந்துட்டு இருக்க ஆட்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லலாம், இந்த தடவை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்ப்போம். யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கே தலைக்கு மேலே ராகு வந்து உட்காந்துருக்காரு, அவரை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். 10ஆவதுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, அவர் என்ன ஆப்பு வைப்பாருன்னு தெரியல. அதெல்லாம் விட்டு அதுக்கு கவலைப்பட நேரமெல்லாம் அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம எப்போ ஜெயிக்கிறது, நம்ம எப்போ வாழ்க்கையில் முன்னேறது சொல்லுங்கள். நல்ல கும்பராசிக்காரங்க இந்த ஒரே ஒரு சபதம் என்ன எடுத்துக்க போறீங்கன்னா, முதல்ல என்ன பார்த்துப்பேன், என் வீட்டை பார்த்துப்பேன், என் குழந்தைங்களை பார்த்துப்பேன், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லை மற்றவங்களை பற்றி கவலைப்படுவேன்றதை எடுத்துக்க. இந்த தடவை குடும்பத்திற்கு உங்களுடைய தயவு தேவைன்றதை புரிஞ்சுக்கோங்க. தலைக்கு மேலே ராகு வந்து உட்காரும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ஒரு நாளில் குரோபதி ஆகிடலாமா, அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகுது இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அடி வாங்க வரல, அந்த மாதிரி ராகு வந்து ஒரு நாளில் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அப்படி ஆசையெல்லாம் கிளப்பி விட்டு கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்க வச்சிருவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். சேமிப்பு உயரப்போகுதுன்னு சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்லலாம் மாட்டிக்கிறதுக்காக முதல் ராசி கும்பராசி தான். நீங்கள் கிராமத்துலலாம் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு ஃபோன் கால்லாம் வந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 11ஆம் இடத்தில் ராகு காலபுருஷனுக்கே வரனால தான் முன்னாடியே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து உஷாராருங்கன்னு. இதை நீங்கள் தாரக மந்திரமாகவே சொல்லிக்கணும். இல்லைன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. பேங்க்காரங்க ஏமாத்துறது, அதிக வட்டியில் ஏமாற்றப்படுவது, இல்லை உங்கள்கிட்ட பின் நம்பர் வாங்கி உங்கள் அக்கௌண்ட் ஆட்டையை போகிறது எல்லாம் நடக்கும். நல்லவ மாதிரியே உங்களோட இருந்து பேசி உங்களுக்கு எடுத்து விட்டுருவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. பழகிற மக்களிடம் கண்டிப்பாக கவனம். எல்லாம் தெரியும் வீட்டில் இருக்கவங்களை அதிகாரம் பண்ணிவிட்டு அங்கே போய் அவங்ககிட்ட ஏமாந்துட்டு பிரயோஜனம் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன் மனுஷா அழல சொல்லுவா, பிறத்தியார் சிரிக்க சிரிக்க சொல்லுவான்னு. இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ அந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான் பொருந்த போகுது. உங்கள் வீட்டில் சொல்கிற பேச்சை கேளுங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு விரயத்திற்குள் மாட்டிக்கொள்வீர்கள். நான் இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ராகுக்கு எதுக்கள் உங்களை நிகழ்த்த போகிறார்கள்ன்றதை ஞாபகம் வச்சுட்டு கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் எதுலேயுமே அதிக கவனமாக இருங்கள். துணை அல்லது துணையாரோட உடல் நலத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத வருத்தம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்ற மாதிரிலாம் போயிடும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தலைக்கு மேலே ராகு உட்காந்து டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுப்பாரு. இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கனால அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு நடக்க போகிறது, நல்லது தான் நடக்க போகுது. நீங்கள் நல்லவங்க தானே, அப்போ உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நம்ம கெட்டவங்களாக இருந்தால் தான் நம்ம பற்றி யோசிக்கணும். நிறைய அமானுஷ்ய உணர்வுகள் வரப்போகுது. எனக்கு மட்டும் எவனோ 4 எலுமிச்சம்பழம் உருட்டி விட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவையில்லாத செய்வினை செயற்பாட்டு வினையெல்லாம் எனக்கு நடந்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் ராகு கொண்டு போய் விடுவார், இல்லை அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கவனமாக இருந்து கொள்ளுங்க. எப்பயுமே உங்களை வந்து உப்பை சுற்றி போட்டு கிளென்சிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிறு வயது கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெருவயது கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு சுற்றி போட்டுருங்க. ஒரு கற்பூரத்தை சுற்றி எரிச்சிருங்க. திஷ்டியை கழிச்சிக்கிட்டே இருங்க. நிறைய திஷ்டி விடுவதற்கான நேரம் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அமைய போகிறது. நிறைய சொத்து வாங்குறது, நிறைய பேர் வாங்குறது, நிறைய புகழ் வாங்குறது,
நிறைய பேருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைப்பது, மரியாதை கிடைப்பது, மகிழ்ச்சி கிடைப்பது இதெல்லாம் நடக்க போகுது. மேஷத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்க நேட்டரல் ஹாரோஸ்கோப்பை திறந்து கும்பராசிக்காரர்கள் அந்த கிரகங்கள் சுட்டக்கூடிய உறவு காரகத்துவத்திடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இல்லை அவர்களுடைய உறவு நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இதுதான் என்னுடைய ஒரே அட்வைஸ். நீங்கள் யாராக வேணா இருங்க கும்பராசிக்காரங்க. மேஷம் அப்படின்ற இடத்துல காலியாக இருக்கா ரொம்ப சந்தோஷம். இல்லையா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன் இருந்தாலோ, செவ்வாய் இருந்தாலோ, சனி இருந்தாலோ, இல்லை ராகுவே இருந்தாலோ, குருவே இருந்தாலோ, அந்த உறவுகள் சுட்டக்கூடிய உறவு காரகத்துவத்திற்கான ஒரு சிறு சிறு டிஸ்டர்பன்ஸ் இல்லை மருத்துவ செலவு வரப்போகுதுன்றதை நோக்கி தயாராக இருந்து கொள்ளுங்கள். தலைக்கு மேலே ராகு வச்சுட்டு பயங்கரமாக உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே செய்வேன் திருவாரு கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம். பணம் வருது அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி மைண்டை வந்து குழப்பி விட்டுருவார். அதில் கவனம். பேச்சில் கவனம், செயலில் நிதானம். இதெல்லாம் இப்போதைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுது. உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. தலை சம்மந்தப்பட்ட வலி வருது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, ஒரு மாதிரி மனசு போட்டு குழப்பிக்கிறது, என்னமோ மாதிரி வாழ்க்கையில் ஒரு விரக்தி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஆல்ரெடி ஜென்மச்சனி இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. ஆனால் இந்த தடவை எனக்கா சனி தசை, எனக்கா 7.5 சனி நடக்குது அப்படின்ற மாதிரியான சூழலில் தான் குருவோட பார்வை இருக்க போகுது. சனியெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. மிஸ்டர் ராகு ரெடியாக இருக்காரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. பிரதோஷம் அன்னைக்கு இப்போ சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வெல்லமும் சர்க்கரையும் முடியும்னா வெல்லம் எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் இருந்து வெல்லம் எடுத்துகிட்டு போய் உங்களோட குலதெய்வ கோயிலில் கொடுத்துட்டு வெல்லமும் அரிசியும் கலந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்படியே செவுத்தை சுற்றி போட்டுவாங்க. நிறைய உணவுகள் அந்த எறும்புகள்லாம் அதை சாப்பிடட்டும். சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி குலதெய்வம் கோயிலில் வைங்க. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா இந்த தடவை சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்துடும். அது ராகுஸ்தலம். பக்கத்திலேயே பாம்பாட்டி சித்தர் இருப்பார். இப்போ அவரையும் பார்த்துட்டு வாங்க. கோமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோடியின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக கோமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை கோடியில் தான் திளைக்கப் போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. குருவோடைய அதிச்சிறந்த 9ஆம் பார்வை உங்கள் மேல் விழுகிறது. 5ஆம் இடத்துல குரு அமர்ந்தார். பிள்ளைகளுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக வியப்பின் விஸ்வரூபமாக தான் இருக்க போறீங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த தடவை வெற்றியாகத்தான் மலரப் போகிறது. 5 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் அரை நாள்ல தீர்ந்து போற மாதிரி மேஜிக் நடக்க போகிறது. நிறைய அமானுஷத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. நிறைய பெரியவர்களுடைய ஆசை கிடைக்க போகுது. பூர்வ புண்ணியம் வழுக்கிறது. நல்ல இறை அருள் கிடைக்க போகுது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. மகான்களுடைய தரிசனம் கிடைக்க போகுது. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ராகுக்கு எதிர்த்து மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க. கோமதி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. முடியும்னா ஒரே ஒரு தடவை திருப்பாம்புரம் போயிட்டு வந்து அந்த நாகராஜனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த உச்சத்திற்கு தான் செல்வீர்கள்.